ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமாடெக்ஸ் ப்ளஸ். ஒரு சேட் நியூஸு. நேற்று நைட்லேருந்தே டெலிகிராம் ஒர்க் ஆகலை. அது வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு மொபைல் ஆன் பண்ண உடனே நம்மள பல பேருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. டெலிகிராம் வந்து ஒர்க் ஆகலை, இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலை. ப்ளே ஸ்டோரில் போய் தேடி பார்த்தா அங்கேயும் ஆப்பை காணும். என்ன இது கொடுமை! கோடிக்கணக்கான மக்கள் ரொம்ப சேஃபாக தங்களுக்கு பிடிச்ச ஒரு மெசேஜிங் ஆப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்த டெலிகிராமுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இதை நினச்சி இன்றைக்கி எத்தனையோ பேர் பதறி போயிருக்காங்க தெரியுமா? ஏதோ சும்மா சேட் பண்ணுற ஆப் கிடையாது டெலிகிராமு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வாழ்வாதாரம், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்றத இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன். சில பேர் நினைக்கிறாங்க டெலிகிராம் தானே பேன் பண்ணாங்க, வாட்ஸ்அப் இருக்கே அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். டெலிகிராம்ன்றது வெறும் சேட்டிங் ஆப் மட்டும் கிடையாது. இந்தியாவில் மட்டும் எத்தனையோ கோடி பேர் இதை எவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுங்களா? ஸ்டூடெண்ட்ஸு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ஜேஇன்னு சொல்லிட்டு அரசாங்க வேலைக்கும் உயர்கல்விக்கும் படிக்கிற லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் தங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப் புத்தகங்கள், ஆன்லைன் கிளாஸ் வீடியோக்களை பகிர்ந்து படிக்கிற ஒரே புகலிடம் இந்த டெலிகிராம் தான். அதே போல் சிறு தொழிலதிபர்கள், ஸ்மால் பிஸ்னஸஸ் எத்தனையோ பேர் தங்களுடைய கடையோட விளம்பரம், ஆன்லைன் பிஸ்னஸ், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாத்தையும் டெலிகிராம் குரூப் மூலமாக தான் ரன் பண்ணுறாங்க. அடுத்தது க்ளவுட் ஸ்டோரேஜ். மெமரி கார்டு வாங்க காசு இல்லாதவங்க தங்களுடைய முக்கியமான ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைஃப் டைமுக்கு சேஃபாக இருக்கும்னு டெலிகிராமில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரே நைட்டில் இந்த ஆப்பை முடக்கின உடனே அந்த கோடிக்கணக்கான மக்களோட ஃபோட்டோவும் மாணவர்களுடைய படிப்பும் என்ன ஆகும்? இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? சரி, இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுற இந்த ஆப்பை அரசாங்கம் ஏன் திடீர்னு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் நேற்று நைட்டே வந்து எதுவுமே யூஸ் ஆகாத மாதிரி பேன் பண்ணி வச்சுருக்காங்க? இது வந்து பெர்மனெண்ட்டாக, டெம்பரவரியாக? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, டெலிகிராமில் இருக்கிற சில சீக்ரெட் குரூப்ஸ், அந்த குரூப்ஸ் மூலமாக பெரிய பெரிய அரசு தேர்வுகளுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதா புகார்கள் வந்திருக்கு. எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் போலி செய்திகள், சில சட்டவிரோத பண பரிமாற்றங்களும் இதில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் டெலிகிராம் நிறுவனத்துக்கிட்ட இந்த தப்பு பண்ணுறவங்களுடைய விவரங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்ப டெலிகிராம் நிறுவனம் தங்களுடைய ப்ரைவசி பாலிசியை காட்டி விவரங்களை தர மறுத்ததாக சொல்லப்படுது. இதனால தான் எங்கள் நாட்டு சட்டத்துக்கு நீ கட்டுப்படலைன்னா உனக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி தற்காலிகமாக ப்ளே ஸ்டோர்லேருந்து டெலிகிராம் ஆப்பை தூக்கிட்டாங்க. இது நியாயமாக நிரந்தரமாக நிறுத்த போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு இப்போ வர கேள்வி இல்லைங்களா? ஸோ தப்பு பண்ணுற சில கருப்பு ஆடுகளை பிடிக்கிறதுக்காக கோடிக்கணக்கான நல்ல பயனர் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு ஆப்பையே முடக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு மரத்தில் வண்டு இருக்குன்றதுக்காக ஒட்டுமொத்த மரத்தையே வெட்டி சாய்க்கலாமா? ஆனால் மக்களே பயப்பட வேண்டாம். இது சுத்தமாக நிரந்தரமாக நிறுத்தப்படுற தடையெல்லாம் கிடையாது. நாட் அ பெர்மனன்ட் பேனு. இது ஒரு தற்காலிக எச்சரிக்கை நடவடிக்கை மட்டும்தான். இதுக்கு முன்னாடி டிக்டாக் பேன் ஆனது போல் இது கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டுக்கும் டெலிகிராம் நிறுவனத்துக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. டெலிகிராம் நிறுவனம் இந்திய அரசு கேட்குற அந்த பாதுகாப்பு விதிகளுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சம்மதிச்சா அடுத்த சில வாரங்கள்லையோ இல்லை சில நாட்கள்லையோ டெலிகிராம் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோருக்கு மீண்டும் வந்துடும். அது வரைக்கும் உங்களுக்கு டெலிகிராம் இருக்கிற ஃபைல்ஸ் ரொம்ப முக்கியம். உடனே அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சேஃபான விபிஎன், வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் ஆப்பை பயன்படுத்தி வேறு நாட்டு சர்வரை கனெக்ட் பண்ணி உங்கள் டெலிகிராமை தற்காலிகமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, தப்பு பண்ணுறவங்கள தண்டிங்க. ஆனால் அதனால் கோடிக்கணக்கான மாணவர்களுடைய படிப்பும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாத அளவுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுங்க. அநேகமாக ஜூன் 22க்கு அப்புறம் இந்த டெலிகிராம் வந்து ஆப் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெலிகிராம் பேன் பண்ணது நியாயமா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸை கண்டிப்பாக நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ.